உமது தீர்ப்பு நேர்மையானது. உமது இரக்கத்துக்கேற்ப உம்முடைய ஊழியர்களை நடத்தி அருளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சிறப்பான இந்த புதிய நாளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய வல்லமை ஆசீர்வாதம் எங்களோடும் எங்களுடைய குடும்பங்களோடும் நிறைவாக இருக்க வேண்டும் என்று சபிப்போம். சகோதரங்களே, தெய்வீகமான இந்த திருப்பலியை தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க எங்களுடைய பாவங்கள் குறை குற்றங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். சபிப்போமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்குரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்டுள்ள உம்முடைய மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பெற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மனமானோர் மனவிலக்குக்கு தேடக்கூடாது. மனமாகாதோர் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, மனமாகாதவர்களை குறித்து பார்ப்போம். இவர்களை பற்றிய ஆண்டவரின் கட்டளை எதுவும் என்னிடம் இல்லை. எனினும் ஆண்டவரின் இரக்கத்தால் நம்பிக்கைக்குரியவனாயிருக்கும் நான் என் கருத்தை சொல்கின்றேன். மனமாகாதோர் தாம் அழைக்கப்பட்ட நிலையிலேயே இருந்து விடுவது நல்லது. இப்போதுள்ள இடர் நிலையை முன்னிட்டு இவ்வாறு இருப்பது நல்லதென எண்ணுகின்றேன். மனைவியுடன் திருமணத்தால் இணைக்கப்பட்டு இருப்பவர்கள் மனவிலக்குக்கு வழி தேடக்கூடாது. மனைவியுடன் இணைக்கப்படாதவர்கள் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது. நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் அது பாவம் அல்ல. இளம் பெண்கள் திருமணம் செய்து கொண்டால் அதுவும் பாவம் அல்ல. ஆனால் திருமணம் செய்து கொள்வோர் இவ்வுலக வாழ்வில் இன்னலுறுவர். நீங்கள் அவ்வின்னல்களுக்கு உள்ளாகாதிருக்க வேண்டும் என்பதே என் நோக்கம். அன்பர்களே, நான் சொல்வது இதுவே. இனியுள்ள காலம் குறுகியதே. இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர்கள் போல் இருக்கட்டும். அழுபவர் அழாதவர் போலவும், மகிழ்ச்சியுறுவோர் மகிழ்ச்சியற்றவர் போலவும், பொருள்களை வாங்குவோர் அவை இல்லாதவர் போலவும் இருக்கட்டும். உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல் இருக்கட்டும். இவ்வுலகு இப்போது இருப்பது போல் நெடுநாள் இராது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். கேளாய் மகளே,
கருத்தாய் காது கொடுத்து கேளாய். கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன்னினத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. உன் எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர், உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். அந்த புறத்தினிலே மாண்புமிகு இளவரசி தங்கமிழைத்த உடை அணிந்து தோன்றிடுவாள். பல வண்ண பட்டுடுத்தி மன்னரிடம் அவளை அழைத்து வருவர். கன்னி தோழியர் புடை சூழ அவள் அடியெடுத்து வந்துடுவாள். கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடு மக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். தந்தையரின் அரியணையில் மைந்தரே வீற்றிருப்பர். அவர்களை நீர் உலகுக்கெல்லாம் இளவரசராக்கிடுவீர். கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 20 தொடக்கம் 26 வரை. அக்காலத்தில் இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்குரியதே. இப்பொழுது பட்டினியா இருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழுவீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு முதலாவது வாசகம் இல்லறம் துறவரம், இந்த இரண்டையும் பற்றி சிறப்பாக எங்களுக்கு சொல்லுகிறது. மன வாழ்க்கையில் ஈடுபடுபவர்கள், மன வாழ்க்கையில் ஈடுபடாதவர்கள் பிரமாணிக்கமாக தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வாழ வேண்டும் என்பதை சிறப்பாக இன்றைக்கு புனித பவுல் கொரிந்திய மக்களுக்கு எழுதிய முதல் கடிதத்திலே எங்களுக்கு சொல்லுவார். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழுவது, இது மிக முக்கியமானது அன்பானவர்களே. திருமண வாழ்வுக்கு நீ அழைக்கப்பட்டிருந்தால் அந்த வாழ்க்கையிலே நீ சிறப்பாக இருக்க வேண்டும். திருமணம் நீ முடிக்கவில்லை என்றால் அந்த வாழ்க்கையிலே நீ சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும். அதனால்தான்
அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்ப தங்களுடைய வாழ்க்கையை பிரமாணிக்கமாக அமைத்துக் கொள்ளுவது. இதை மிகவும் மீண்டும் மீண்டும் புனித பவுல் அதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். திருமணம் செய்து கொள்வது பாவம் அல்ல, திருமணம் செய்து கொண்டு அந்த உன்னதமான அன்பின் உறவுக்குள்ளே வாழாமல் இருப்பதுதான் பாவம். அதாவது ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே இறை உறவின் பிள்ளைகளாக அவர்கள் வாழ வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவார் புனித பவுல். அன்பானவர்கள், இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தை நாங்கள் பார்க்கலாம். இது லூக்கா நற்செய்தி. மத்தேயு நற்செய்தியிலே மலைப்பொழிவை நாங்கள் பார்க்கலாம். இது லூக்கா நற்செய்தியிலே சமவெளி பகுதிகள் அப்படின்னு சொல்லுவார்கள். சமவெளியிலே ஆண்டவர் சொன்ன பகுதிகள் என்று பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் நாங்கள் மலைப்பொழிவு அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு அரசன், அவனுக்கு குழந்தைகள் இல்லை. அதனாலே அவனுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. தனக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் மீண்டும் மீண்டும் மிகவும் வருந்தியவனாக தன்னுடைய நாட்டில் இருந்த மிகவும் தலை சிறந்த மருத்துவர்கள் எல்லாரையும் அழைக்கிறான். எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு ஒரு வாரிசு இல்லாமல் இருக்கிறது, எனக்கு பிற்பாடு ஒருவன் இந்த நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். அந்த மருத்துவர்கள் எல்லாருமாக சேர்ந்து அவனுக்கு மருந்து கொடுக்கிறார்கள். இந்த மருந்தை நீங்கள் சாப்பிடுங்கள், இந்த மருந்தை குடியுங்கள், அதுக்கு பிற்பாடு உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மருந்துகள் எல்லாவற்றையும் இந்த அரசன் போட்டுக்கொள்ளுகிறான். அதுக்கு பிற்பாடு அவனுக்கு ஒரு குழந்தை கிடைக்கிறது, ஒரு ஆண் குழந்தை. ஆனால் அவன் எதிர்பார்க்காத விதமாக அந்த ஆண் குழந்தை கால் ஒன்று ஊனமாக பிறக்கிறது. இவனுக்கு மிகவும் கஷ்டமாக போய்விட்டது. இத்தனை வருஷங்களாக நான் காத்து கிடந்தேன், எனக்கு ஒரு குழந்தை கிடைத்ததான், அந்த குழந்தை கூட ஊனமாக பிறந்து விட்டதே. மிகவும் கஷ்டப்படுகிறான், வேதனைப்படுகிறான், துன்பப்படுகிறான், ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே இருந்திருக்கிறான். இது எல்லாம் கேள்விப்பட்ட அந்த நாட்டினுடைய தலை சிறந்த சிற்பி ஒருதன் அவன் அரசனிடத்திலே போயிருக்கிறான். அரசே, நீங்க கவலைப்பட வேண்டாம், நீங்க எப்படி ஒரு பிள்ளை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள், நான் அதே போல ஒரு பிள்ளையை நான் வடித்து தருகிறேன், செதுக்கி தருகிறேன் அப்படின்னு சொல்லுவானாம். அப்போது அரசன் சொன்னானா, நீ செதுக்குவதற்கும் நான் சொல்லுவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இல்லை அரசே, நான் செதுக்கின பிற்பாடு அதை உங்களுடைய அரண்மனையிலே நீங்கள் வையுங்கள், ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளையை கூட்டிக் கொண்டு வந்து அவனை அதை பார்க்க செய்யுங்கள், அதுக்கு பிற்பாடு நடக்கின்ற விடயத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் அப்படின்னு சொன்னானாம். அரசன் தன்னுடைய கற்பனையிலே தன்னுடைய பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பினானோ அதை அந்த சிற்பி இடத்திலே சொல்லுகிறான். அந்த சிற்பி அழகான சிறப்பான ஒரு சிற்பத்தை அவன் செதுக்கி கொடுக்கிறான், ஒரு பிள்ளையை போல. இந்த மகனை அரசன் ஒவ்வொரு நாளும் சக்கர நாற்காலியிலே கொண்டு வந்து அந்த சிற்பத்துக்கு முன்னுக்கு வைத்து விடுவானாம். அவன் அதை பார்க்கிறான். பார்க்கிற போது நான் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த சிற்பம் சொல்லுகிறது. இந்த சிற்பி ஒரு அழகான சிற்பத்தை அவன் செதுக்கி இருந்தான். அப்போது அரசன் சொல்லுவான், நீ இதை போல வரணும், இப்படிதான் நீ இருக்கணும், அதான் அப்பாட விருப்பம் அப்படின்னு சொல்லுவானாம். இந்த சிற்பத்தை சுற்றி 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 இந்த நாட்காலியிலே சக்கர நாட்காலியிலே அவன் வருவானாம். ஒவ்வொரு நாளும் அவன் அப்படியே வந்திருக்கிறான். பல மனத்தியாலங்களை அதை பார்த்து 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 கொண்டே அவன் இருந்திருக்கிறான். ஒரு தடவை அவன் எழுந்திருக்கிறான், அவன் விழுந்து போனான். ஆனாலும் மீண்டும் அவன் முயற்சி செய்திருக்கிறான். ஒரு நேரத்திலே அன்பானவர்களே அவன் எழுந்து நடக்க தொடங்குகிறான், துள்ளி ஓடத் தொடங்குகிறான். இது ஒரு கதை அன்பானவர்களே. இந்த கதையிலே ஒரு விடயம் இருக்கிறது. கடவுள் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த சிற்பி செதுக்குகிற போது அரசன் சொல்லுவான், இப்படித்தான் என்னுடைய பிள்ளை இருக்க வேண்டும். கடவுளும் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால் இந்த மலை பொழிவு சமவெளி பகுதிகள் மிக முக்கியமானவை. இதுல நாங்கள் பார்க்கலாம் அன்பானவர்களே, ஏழைகளை பேறு பெற்றவர்கள் அப்படின்னு இருக்கிறது. ஆனால் மத்தேயு நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம், ஏழை உள்ளத்தவர் பேறு பெற்றவர் என்று சொல்லப்படுகிறது. ஏழைகள் எல்லாரும் பேறு பெற்றவர்கள் என்று நாங்கள் நினைக்க முடியாது. செல்வர்கள் எல்லாருமே நரகத்துக்கு தான் போவார்கள் என்று நாங்கள் நினைக்க முடியாது. செல்வர்கள் பகிராமல் விட்டால்தான் அவர்களுக்கான பிரச்சனை ஆரம்பிக்கின்றது. தாங்கள் எல்லாத்தையும் அனுபவித்துக் கொண்டு மற்றவர்கள் யாருக்குமே கொடுக்க முடியாமல் இருக்கிறார்களே செல்வர்கள், அவர்கள் தான் ஆண்டவர் இதை சொல்லுவார். ஏழைகள் எல்லாருமே மோட்சத்துக்கு போவார்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் தப்பாக நினைக்க கூடாது. அந்த ஏழை உள்ளம் படைத்தவர்கள், ஒழுக்கத்தோடு ஏழ்மை நிலையிலையும் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அதுதான் மிக முக்கியமானது. இன்றைக்கு நாங்கள் சிந்திப்போம், கடவுள் எங்களை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? முரண் சாட்சிகளாக நாங்கள் இருக்கிறோம்.
அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்றவர்களாக நாங்கள் வாழாமல் இருக்கிறோம், ஏனோ தானோ உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டு செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்குரியவர்களாக நாங்கள் எப்போது வாழப்போகிறோம் என்பதை இன்றைக்கு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புமிக்க சகோதரங்களே, ஏற்கனவே நான் சொன்னது போல அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடுவோம். அன்பான இறைவா, இப்புதிய நாளின் விடியலில் வாழ்வு என்னும் கொடியை தந்து உமது கல்வாரி பலியிலே கலந்துட செய்தமைக்காக நன்றி கூறுகின்றோம். இவ்வுலக வாழ்விலே சொத்து, சுகம், குடும்ப உறவுகள் என அனைத்துமே இருந்தாலும் நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கேற்ப நம்பிக்கையுடன் வாழ்ந்திட உமது வல்லமையான ஆசீரும் அருளும் மட்டுமே எம்மை வழிநடத்தி செல்லும் என்பதை ஏற்று வாழ அறமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அவர்களின் பணிவாழ்வானது மென்மேலும் சுரப்புடன் தொடர்ந்து ஆற்றப்பட அவர்களுக்கு வேண்டிய சக்தியையும் தூய ஆவியின் வரங்களையும் அளித்து வழி நடத்துமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உள்மன நெருக்கீடுகளால் பாதிக்கப்பட்டோர், உறவுகள் இருந்தும் அநாதைகளாக்கப்பட்டு வேதனையில் வருந்துவோர், கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டு வாழ்வுக்காக போராடி கொண்டிருப்பவர்கள் கவலை நீங்கி உமது அன்பு கரங்களால் அணைத்து ஆறுதல் வந்து காத்திடுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் நினைவுக்கு மன்றாடுகின்ற அடியார்களுக்கும் ஆண்டோர் வெற்றி ஒளிக்குள்ளே இடத்தை கொடுக்க வேண்டும் என்றும் செபிப்போம். மேலும் உங்களுடைய சொந்த தேவைகள், கருத்துக்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் மௌனமாக ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடுவோம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்குரிய பாச உணர்வோடும் தியாக உள்ளத்தோடும் இடம் சமர்ப்பித்திருக்கின்ற எங்கள் வேண்டுதல்கள் அனைத்திற்கும் கனிவாய் செவிசாய் தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதரர்கள், என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலியெல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து
ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை இந்த காணிக்கை வழியாக தகுந்த முறையிலே வழிபட நாங்கள் வேண்டுகிறோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியினாலே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினாலே எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்துக் கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மனமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இன்றைய நாளில் நாங்கள் விசேட விதமாக நினைவு கொண்டு மன்றாடுகின்ற அடியார்களையும், மேலும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழிக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் அன்பான பாதுகாவலர் புனித யோசுவாஸ் முனிந்தரன், மேலும் இவ்வுலகிலே உமக்கு வந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்விலை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆசீர்வாதம் எங்களோடும் எங்களுடைய குடும்பங்களோடும் நிறைவாக இருக்க ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கற்றுத்தந்த சபத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பேர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பற்றி யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவனுடைய அன்பையும் அமைதியையும் பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகத்தினுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் போக்குகின்றவர். இந்த திருச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் திறந்தடலாம் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நிலமடையும். கிறிஸ்துவனுடைய திருவுடல், கிறிஸ்துவனுடைய திருநாமம் நிலை வாழ்வை.
கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்குவது போல கடவுளை என் ஆன்மா உமக்காக ஏங்குகிறது. வல்லவரான வாழும் கடவுள் மீது என் ஆன்மா தாகம் கொண்டுள்ளது. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரையும் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவு அளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறும் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.